என்கிட்ட வாடிக்கையாளர் ஒருத்தர் வந்து கேட்டார். ஒரு நண்பர் சாதகம் பார்க்குறாரு. அவர் தனியாக வந்து என்கிட்ட கேட்டார். அதான் ஐயா, அதாவது என்னன்னா, பெண்கள் சம்மந்தப்பட்டது என்கிட்ட வந்து ரொம்ப எல்லாமே ரொம்ப வர்றாங்க, கேட்குறாங்க. அது அப்படி நல்ல நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருப்பதே பெண்கள் தான் என்கிட்ட அதிகமாக பேசுகிறாங்க. பெண்கள் தான் ஏதாவது கேள்வி வந்து கேட்குறாங்க, பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்க, ரொம்ப நகைச்சுவையாக பேசுகிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அதே நண்பரும் வராங்க. நண்பர்களும் வந்து என்கிட்ட நல்லா நகைச்சுவையாக பேசுகிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது. நான் அவங்களோட பழகலாமா வேணாமா, ஏதாவது தவறான வந்துருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குலாம் வருது. அது ஏன் அவன் கேட்குறாரு, இப்போ என் சாதத்தில் என்னங்க இருக்குது அப்படி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். பெண்களோட பழக்கவழக்கம் அதிகமாக வருது, சாவாசம் வருது, ஒன்றும் புரியல. அதான் பசங்களும் வர்றாங்க. நல்லா என்னுடைய ஒர்க் பண்ணுற பாடி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே என்கிட்ட ஒரு நட்பாக பழகுறாங்க, போகிறாங்க, வராங்கன்னு வச்சுக்க. ஒருத்தர் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் வா, என்னை பார்ட்னரை சேர்த்துக்கலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம்னு சொல்லி என்னை கூப்பிட்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏற போய் நிற்கிறேங்க. பெண்கள் பார்த்திங்கன்னா எல்லோரும் என்கிட்ட நிறைய பேர் பக்கத்தில் நிற்பாங்க. எங்கிட்ட வந்து மணி என்னங்க, டைம் என்னங்க, இந்த பஸ்ஸு வருமா, இந்த இந்த ஊர் பேரை சொல்லி இந்த பஸ் இப்போ வருமா அப்படி என்கிட்ட தான் கேட்குறாங்க. எனக்கு வந்து பயமாக இருக்குது. ஏன்னா வெளியில் வந்து கேமரா ஓடிட்டுருக்கு, அதெல்லாம் போயிட்டுருக்கு. இல்லை ஆஃபீஸில் எது பார்த்து எதுவும் நினச்சிடுவாங்களோ, இல்லை அவங்க வீட்டில் எதுவும் நினச்சிடுவாங்களாங்கிற பயம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியலைங்கய்யா அப்படின்னு கேட்குறாரு. எப்படிங்க, அவர் போய் எங்கே போயினாலும் ஒரு பஸ் ஸ்டாப்னாலும் சரி, பெண்களும் வந்து அவர்கிட்ட பேசுவாங்க, பிடிப்பாங்க, ஏதோ ஒரு காரணம் சொல்லி கேட்பாங்க. ஆண்களும் வருவாங்க, நண்பர்களும் வருவாங்க. அது ஒரு கடைக்கு போய் கடையில் இவர் வந்து வியாபாரம் வாங்கலான்னு போவாருங்க. கடையில் யாருமே இருக்க மாட்டாங்க. இவர் போய் எடுத்து காசு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேர் கை நீட்டிடுவாங்க சாமான் வாங்குறதுக்கு. ஆனால் இவர் வெயிட் பண்ணி தான் சாமான் வாங்குற மாதிரி இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியல, இதை கொஞ்சம் பார்த்து விளக்கமாக சொல்லுங்கள் அப்படிங்கிறார். இப்போ வேறு ஒன்றும் பண்ணிடுதுங்க. உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. 7ஆம் இடத்துல வந்து குரு இருக்கார். குரு வந்து எந்தெந்த கிரகத்தோட சாயின் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லைங்க, சனியோட சாயின், சனி பார்க்குறாரு, குரு 7ஆம் இடத்துல இருக்காரு, சனி பார்க்குறாருன்னா பாமர மக்கள் எல்லாமே உங்களோட பழக்க வழக்கை வச்சுக்கணும் ஆசைப்படுவாங்க, பழக்க வழக்கம் வச்சுக்கணும்பாங்க, உங்கள்கிட்ட எது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. புரியுதா? சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல, இப்போ 7ஆம் இடத்துல உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கார். 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று கூட இருக்கலாம். அப்போ 7ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ சுக்கிரன் பார்க்குறார். பெண்களோட சாவாசம் உங்களுக்கு அதிகமாக வரும். இதுதாங்க மேட்ரு. 7ஆம் இடத்துல வந்து எப்படின்னா, இப்போ புதன் இருக்காருன்னு வச்சுங்க. புதன் என்ன, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி. 7ஆம் இடத்துல குரு இருக்கார், புதன் பார்க்குறார். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, வக்கீல் சம்மந்தப்பட்டது, ஆடிட்டு, இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு அதெல்லாம் வந்து உங்களுக்கு தொடர்பு வரும். ஆசிரியர்லாம் வந்து உங்களோட நிறைய ஆசிரியர் 2 பேருமே தொடரில் வர வாய்ப்பு நிறையா இருக்குது. இதாங்க சாதகம். உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல குரு இருந்தார்னா நல்ல நண்பர்கள் எல்லாமே வரும். ஆனால் உங்களுக்கு பயம் வரும். அவங்க வந்து கேட்கும்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் நம்ம 2 பேரும் சேர்ந்துருப்பாங்க. ஏங்க நிறைய நம்ம கூட அதிகமாக பார்த்து பேசுனதே இல்லை, எப்படிங்க திடீர்னு கேட்குறீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. பண்ணலாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிமா. ஏன்னா எப்படி பாருங்கள், நட்பு வருது பாருங்களேன். அந்த 7ஆம் இடத்துல குரு இருந்தால் நல்ல நண்பர்களை கொண்டாந்து சேர்த்தோம், நல்ல கேள்ஸில் கொண்டாந்து சேர்த்தோம், நல்ல நம்பிக்கையானவங்களை கொண்டாந்து சேர்த்தோம் கண்டிப்பாக. ஆனால் அந்த 7ஆம் இடத்துல இருக்கிற குருவை எந்த கிரகம் பார்க்குறது, சூரியன் பார்க்குறாரா, சந்திரன் பார்க்குறாரா, பாவ கிரகம் பார்க்குதா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நண்பர்கள் சேருவாங்க. அதையும் கவனிக்கணும். சும்மா ஈஸியாக நம்மகிட்ட பழகுறாங்க, நம்பிக்கையானவங்க நீங்கள் காசு பணத்தை கொடுக்குறதோ, உங்கள் மனசை கொடுக்குறதோ பெண்கிட்ட, அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் செய்யணும். அவசரப்பட்டுட்டீங்கன்னா அதில் விளைவுகளும் சந்திக்கணும். எப்படி விளைவுகள்? லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கார், நல்ல நண்பர் தான் வருவாங்க. அந்த குருவை யார் பார்க்குறாங்கன்னு மெயினாக பார்க்கணும். பார்க்குற கிரகத்தை வச்சு உங்கள்கிட்ட வரக்கூடிய நண்பர் வருவாங்க. அப்போ ஏமாற்றுவாங்களா, உங்களுக்கு நல்லது செய்வாங்களான்னு அந்த எந்த கிரகம் பார்க்குதோ, எந்த இடத்துலேருந்து பார்க்குதோ உங்கள் லக்கணத்துலேருந்து, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். என்னங்க, இப்போ 8ஆம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் சுக்கிரனே பார்க்குறாங்க, உங்கள் 7ஆம் இடத்து குருவை பார்க்கும்போது, உங்கள் லக்கணத்தை பார்க்கும்போது பெண்கள் சம்மந்தப்பட்டது உங்களை ஏமாற்ற நினைப்பாங்க. நீங்கள் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதனால் வந்து தப்பாக வந்து ஒரு யாரையும் நம்ம சொல்ல விரும்பலை. சாதகத்தில் வரும். லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல குரு இருந்தால் நல்ல நண்பர்கள், நல்ல கூட்டாளிலாம் வரும். அதான் பாருங்கள், ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட தான் வந்து மணி கேட்பாங்க. எங்கள் இந்த ஊருக்கு போகிறதுக்கு பஸ் எத்தனை மணின்னு வந்து உங்கள்கிட்ட தான் கேட்பாங்க. இதுதான் வந்து மற்றவங்களாம் கேட்க மாட்டாங்க, அவங்க பிடிக்காது. அதாவதுங்க, என்னுடைய சேனலில் ஆன்லைன் அஸ்ட்ரோ பழனி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு என்னுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சாதகம் பார்க்கணும் அப்படின்னா 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சாதகம் தெளிவாக சொல்லலாம், தெளிவாக பேசலாம். உங்கள் வாழ்க்கை வரலாறுலாம் நல்லா ஆராய்ஞ்சு ஒரு நல்ல முடிவெடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல துணைவியோ, ஒரு தொழிலோ, வருமானமோ கண்டிப்பாக ஏற்படுத்திக்க முடியும். இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் உங்களுக்கு நல்ல நன்மை பண்ணும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.